Good morning, students. Good morning. Good morning. In today's class, we are going to see an interesting story, The Spider and the Turtle. Okay. And this story is from 2nd standard book. And it's from 3rd unit. உங்க 2nd standard bookல 3rd unitல இந்த story இருக்கு. And the story name is The Spider and the Turtle. In this story, there are two main characters. இந்த ஸ்டோரியோட நேம்லயே என்னென்ன பேர் வருது? Spider, Turtle. அப்போ இந்த ஸ்டோரியில two main characters யாருன்னா Spider and the Turtle. Spiderனா தமிழ்ல என்ன? சிலந்தி. Turtleனா ஆமை. ஓகேவா? Okay, as you said, there are two main characters in this story. The first character is Spider. And this spider's name is Spiky. Spiky the spider. Okay. And the another character is the turtle. We can move into the story. Listen to me. One evening, Spiky the spider was ready to eat. A turtle come to his door. ஒரு நாள் ஒரு மாலை வேளை ஸ்பைக்கி த ஸ்பைடர் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியா டைனிங் டேபிள் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கு. அந்த சமயம் டர்ட்டில் வந்து ஸ்பைக்கிய பார்க்க அதனுடைய வீட்டுக்கு வருது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கம் இன் டர்ட்டில், யூ ஆர் ஜஸ்ட் இன் டைம் ஃபார் டின்னர். யாருன்னா உள்ள வந்தா நம்ம வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஸ்பைக்கியும் என்ன சொல்லுதுன்னா கம் இன் டர்ட்டில், உள்ள வாங்க. யூ ஆர் ஜஸ்ட் இன் டைம் ஃபார் டின்னர். நீங்க ஓகே, டின்னர்னா நம்ம எப்ப சாப்பிட்ற உணவுக்கு? ஓகே, நைட்டு சாப்பிட்ற உணவுக்கு தான் டின்னர் பேரு. நம்ம டின்னர் சாப்பிட்ற நேரத்துக்கு நீங்க கரெக்டா வந்திருக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்ட்டு ஸ்பைக்கி வந்து டர்ட்டில கூப்பிடுது. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டுட்? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டர்ட்டில் went to sit near the bowl of yams. யாம்ஸ்னா ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. சரியா? இந்த டர்ட்டில் வந்து ஸ்பைக்கி கூப்பிட்ட உடனே எங்க வந்து யாம்ஸ் இருக்கோ அது பக்கத்துல போய் டர்ட்டில் வந்து உக்காந்துச்சு. பவுல் ஆஃப் யாம்ஸ்னா ஒரு கிண்ணத்துல கிழங்கு இருந்தது, யாம்ஸ் இருந்தது, அது பக்கத்துல போயிட்டு டர்ட்டில் வந்து உக்கார போச்சு. அப்ப ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யூ கான்ட் சிட் டவுன் டு ஈட் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ். Please go and wash them. You can't sit down to eat with dirty hands. Please go and wash them. நீ உன்னுடைய கைகள் வந்து அழுக்கா இருக்கு. டர்ட்டி ஹேண்ட்ஸ்னா அழுக்கா இருக்கிற கைகளோட நீ வந்து உக்காந்து சாப்பிட முடியாது. அதனால நீ போய் உன்னுடைய கைகளை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கி வந்து டர்ட்டில் கிட்ட சொல்லுது. ஓகேவா? டர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Oh, you are right, Spiky. I will be back. Okay, Spiky, நீ கரெக்டா சொன்ன. டர்ட்டி ஹேண்ட்ஸோட சாப்பிடக்கூடாது, நான் போய் கழுவிட்டு மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு இந்த டர்ட்டில் வந்து கிளம்பி போகுது. Turtle slowly crawled off to wash his hands. டர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டர்ட்டில் வந்து ரொம்ப பொறுமையா கிரால் பண்ணி போய் அதனுடைய ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ண போச்சு. அப்போ ஸ்பைக்கி gulp the food quickly. அப்போ ஸ்பைக்கி என்ன பண்ணுது? அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் கடகட கடகடன் சாப்பிட்டுடுச்சு. எல்லா சாப்பாடையும் முழுங்கிடுச்சு. We can see all the plates are empty. ஃபர்ஸ்ட் டைனிங் டேபிள் எல்லா பிளேட்ஸ்லயும் ஃபுட் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட எல்லா பிளேட்ஸும் எம்டி ஆயிடுச்சு. டர்ட்டில் கம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த நியர்லி எம்டி பிளேட்ஸ். பிளேட்ஸ்ல எப்படி இருக்கு? எம்டினா என்ன மீனிங்? காலியா இருக்கு. ஆனா அங்க என்ன மட்டும் இருக்கு? ஜூஸ் மட்டும் இருக்கு. டம்ளர்ல ஜூஸ் மட்டும் இருக்கு. அப்போ டர்ட்டில் என்ன சொல்லுது? Spiky, you ate all the food.
ஸ்பைக்கி நீ எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டியா அப்படின்ட்டு டர்ட்டில் வந்து ஸ்பைக்கி கிட்ட கேக்குது. ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னா, I had to eat it before it got cold, but there is plenty left. என்ன சொல்லுதுன்னா, I had to eat it before it got cold. சூடா இருக்கும் போதே நான் சாப்பிட்டுணும், அது சில்லுன்னு ஆச்சுன்னா எனக்கு பிடிக்காது, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, நீ அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு ஸ்பைக்கி வந்து டர்ட்டில் கிட்ட சொல்லுது. ஓகேவா? Turtle reached for the glass of juice. ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு தான் கிடைக்கல, இப்போ இந்த டம்ளர்ல ஜூஸ் மட்டும்தான் இருக்கு, அந்த ஜூஸ் போய் நம்ம சாப்பிடலாம், நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து ஜூஸ் கிட்ட போய் உக்காருது. உடனே ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வெயிட், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் டர்ட்டி. ஸ்டாப் பண்ணு, உன்னுடைய கைகள்லாம் இன்னமும் டர்ட்டியா தான் இருக்கு, இன்னமும் கிளீன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்க போன ஜூஸை கூட குடிக்க வைக்காம என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு. Turtle, yes, they are dirty again. As I crawled across the dirty floor, I will be right back. இந்த turtle என்ன சொல்லுதுன்னா, yes, you are right. நான் வந்து இந்த டர்ட்டி ஃப்ளோர்னா இந்த தரையில நான் கிரால் பண்ணி வந்தேன் இல்லையா, கிரால்டுனா தவழ்றதுன்னு மீனிங். ஓகேவா? நான் தரையில தவழ்ந்து வந்தேன், அப்ப அந்த தரையில இருக்கிற அழுக்குலாம் மறுபடியும் என்னுடைய கைகள்ல ஒட்டிடுச்சு, நான் மறுபடியும் போயிட்டு கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து மறுபடியும் போகுது. Turtle went back to the nearby pond. பாண்டுனா என்னமா? குளம். ஓகே, டர்ட்டில் வந்து பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிட்டு எதுக்கு போச்சு? டு வாஷ் his hands. ஓகேவா? டர்ட்டில் went back to the nearby pond to wash his hands. இப்ப டர்ட்டில் வந்து என்ன பண்ணுது, என்ன யோசிக்குதுன்னா, ஓகே நம்ம மறுபடியும் கிரால் பண்ணி போனா மறுபடியும் அழுக்காயிடும், மறுபடியும் ஸ்பைக்கி வந்து யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டின்னு சொல்லும். அதனால இப்ப என்ன ஐடியா பண்ணுதுன்னா, இப்ப நம்ம ஸ்லிப்பர் போட்டு போலாம், ஸ்லிப்பர் போட்டு போனா என்ன ஆகாது, அழுக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு the turtle used slippers to keep his hands and feet clean. இப்ப டர்ட்டில் வந்து போய் பாக்குது. இப்போ அங்க இருந்த ஜூஸ கூட என்ன பண்ணிடுச்சு, ஸ்பைக்கி வந்து குடிச்சிடுச்சு. ஆல் த பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸ் were empty. டர்ட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னா, I could not wait. The food was getting very cold. I could not waitனா என்னால வெயிட் பண்ண முடியாது. The food was getting very coldனா ஃபுட் வந்து இருக்க இருக்க இன்னும் சில்லுன்னு ஆயிடுச்சு, அதனால என்னால வெயிட் பண்ண முடியல, அதனால நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பைக்கி வந்து இந்த டர்ட்டில் கிட்ட சொல்லுது. ஓகேவா? The turtle was still hungry. டர்ட்டிலுக்கு இன்னமும் அதிகமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனா எதுவுமே இல்லாததால டர்ட்டிலால சாப்பிட முடியல. The poor turtle left the home hungry. புவர் டர்ட்டிலுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம அது என்ன பண்ணுச்சு, அதனுடைய வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டர்ட்டில் வந்து அதனுடைய வீட்டுல இருக்கு. டர்ட்டில் லிவ்ஸ் இன் அ பாண்ட். டர்ட்டில் வந்து தண்ணியில தானே வாழும். இப்ப டர்ட்டில் பாத்தீங்கன்னா அதனுடைய வீட்டுல அது வந்து இப்ப டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைக்கி வந்து டின்னர் சாப்பிட ரெடியா இருந்துச்சு. டர்ட்டில் வந்து ஸ்பைக்கிய பார்க்க போச்சு. அப்ப என்ன பண்ணுச்சு, ஸ்பைக்கி டர்ட்டில சாப்பிடவே விடல. இப்போ மறுநாள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியா டர்ட்டில் வந்து ரெடியா இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டர்ட்டில் சொல்லுது, ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர். ஓ தட் வில் பி நைஸ். இப்போ டர்ட்டில் வந்து ஸ்பைக்கிய கூப்பிடுது. ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர் அப்படின்ட்டு டர்ட்டில் வந்து கூப்பிடுது. ஓ அப்படியா, நான் கண்டிப்பா வரேன், நான் டின்னருக்கு வரேன். ஸ்பைக்கி ரீச்டு த பாண்ட். ஸ்பைக்கி வந்து பாண்ட் கிட்ட வந்துருச்சு, குளத்துக்கிட்ட வந்துருச்சு. டர்ட்டில் வந்து குளத்துக்கு அடியில இருக்கு. அப்ப டர்ட்டில் என்ன சொல்லுது, ஸ்பைக்கி ஐ ஆம் ஹியர். ஸ்பைக்கி இங்க பாரு, நான் இங்க தான் இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து ஸ்பைக்கியை கூப்பிடுது. ஸ்பைக்கி கம் டவுன், யுவர் டின்னர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்ப டர்ட்டில் வந்து ஸ்பைக்கியை கூப்பிடுது. ஸ்பைக்கி கம் டவுன், ஸ்பைக்கி கீழே இறங்கி வா, நம்ம டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து ஸ்பைக்கிய கூப்பிடுது. ஸ்பைக்கியால போக முடியுமா குளத்துக்கு அடியில? ஏன் என்ன ஆகும்? சூப்பர், கிளாப் பண்ண அஸ்ரஃப்க்கு. ஸ்பைடர் சிலந்தி வந்து லேசா இருக்கிறதால அதனால தண்ணிக்கு அடியில போக முடியாது. ஸ்பைக்கி jumped into the water but he could not reach the bottom. He just floated on the top. ஸ்பைக்கி வந்து ஜம்ப் பண்ணி பாக்குது, உள்ள போலாமா, பாண்டுக்குள்ள போலாமா, ஜம்ப் பண்ணி பாக்குது. ஆனால் அதனால உள்ள போக முடியல. அது மறுபடியும் மேலதான் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ளோட் பண்ணனா குளத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, நம்ம வெயிட் கம்மியா இருக்கோ தானே நம்ம மிதக்குறோம், அதனால அது பக்கத்துல வந்து என்ன பாக்குதுன்னா என்ன பண்ணிருக்கோம், ஓகே கல்லு வச்சுதான் உள்ள போச்சு. ஆனா எப்படி போச்சு? He filled the pockets of his coat with heavy stones and jumped into the pond. He went deep down to Turtle's house. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோன்ஸ்னா கற்கள், நல்ல பெரிய பெரிய கல்ல எடுத்துட்டு அதனுடைய பாக்கெட்ஸ்ல போட்டுக்குச்சு. பாக்கெட்ஸ்ல போட்ட உடனே இப்ப என்ன பண்ணுதுன்னா, நிறைய கற்கள்ல உள்ள போட்டு இப்ப வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா, இப்ப நம்ம ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாண்ட்ல ஜம்ப் பண்ணுது. இப்ப ஜம்ப் பண்ணணும் உள்ள போகுமா? உள்ள போயிடுச்சு. இப்போ ஓகே, இப்ப ஸ்பைடர் வந்து ஐடியா பண்ணி கோட்ல கல்லு போட்டு இப்ப குளத்துக்கு அடியில போயிடுச்சு. ஓகேவா? He reached for a bowl of food. ஓகே, நம்ம இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் பக்கத்துல போய் உக்காருது. இப்ப டர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். Wait, you cannot have your dinner with your coat on. Please take off your coat. என்ன சொல்லுது இப்ப டர்ட்டில்? நீ இந்த கோட் போட்டுக்கிட்டு நீ சாப்பிடக்கூடாது, நீ அதனால உன்னுடைய கோட்டை ரிமூவ் பண்ணு, நீ கோட் போட்டுன்னு சாப்பிடக்கூடாது, நீ கோட்டை கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து சொல்லு. கோட்டை கழட்டுச்சுன்னா என்ன ஆயிடும்? மேல வந்துடும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து டர்ட்டில சாப்பிடாம பண்ணுச்சுல, அதனாலதான் இப்ப டர்ட்டில் என்ன பண்ணுது, ஸ்பைக்கிய சாப்பிட விடுறதுக்கு பிளான் பண்ணுது. I cannot do that. நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு ஸ்பைக்கி சொல்லுது. டர்ட்டில், you must take it off before you eat. இல்ல நீ கண்டிப்பா கழட்டி தான் ஆகணும், நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கழட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து ஸ்பைக்கி கிட்ட சொல்லுது. ஓகே, do you all understood? ஏன்னா ஸ்பைக்கிக்கு தெரியும் நம்ம கழட்டினோம்னா மேல மிதப்போம், நம்மளால டின்னர் சாப்பிட முடியாதுன்னு ஸ்பைக்கிக்கு தெரியும். அதனாலதான் டர்ட்டில் சொன்னா கூட ஸ்பைக்கி கழட்ட மாட்டுது. அப்ப கூட டர்ட்டில் என்ன சொல்லுது, நீ சாப்பிடணும்னா நீ கண்டிப்பா நீ கோட்டை கழட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் வந்து ஸ்பைக்கி கிட்ட சொல்லுது. ஸ்பைக்கி slowly took off his coat. He floated up and saw Turtle eat the feast. ஸ்பைக்கிக்கு வேற வழியே இல்ல, சரி நம்ம ஸ்லோவா நம்ம கோட்டை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கி வந்து கோட்டை கழட்டிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஸ்பைக்கி வந்து கோட்டை கழட்டின உடனே மேல வந்து மறுபடியும் போய் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? அது ஃப்ளோட் பண்ணி பாக்குது. அதுக்கப்புறம் இந்த டர்ட்டில் என்ன பண்ணுது, அது வந்து பாண்டுக்குள்ள இருந்து இப்போ டர்ட்டில் வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்பைக்கி சாப்பிட்டுச்சோ டர்ட்டில பார்க்க வச்சு, இப்போ என்ன பண்ணுது, டர்ட்டில் வந்து ஸ்பைக்கிய பார்க்க வச்சு அங்க இருக்கிற டின்னர் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. He climbed out of the water and went home sad. இப்ப ஸ்பைக்கிக்கு வேற வழியே இல்ல. சரி, இப்ப ஸ்பைக்கி யோசிச்சிருக்கோம், நம்ம நேத்து வந்து டர்ட்டில பண்ணது தப்பு, அதனாலதான் இப்ப என்ன பண்ணுது, டர்ட்டில் வந்து நம்மள பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கி வந்து இப்ப வீட்டுக்கு கவலையோட திரும்பிடுச்சு. Do you like this story? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்பைக்கி வந்து டர்ட்டில் வரும்போது டர்ட்டிலுக்கு ஃபுட் ஷேர் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா டர்ட்டிலும் ஸ்பைக்கிக்கு the நெக்ஸ்ட் டே வந்து ஃபுட் ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்பைக்கி பண்ண தப்பால தான் டர்ட்டிலும் வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்பைக்கிக்கு ஃபுட் தரல.
உங்க வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னு வச்சுக்கோ, விருந்தாளிங்க யாருன்னா வராங்க, விருந்தாளினா கெஸ்ட். கெஸ்ட் யாருன்னா வந்தா கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடணும். இப்போ நம்ம ஸ்பைக்கி பண்ண தப்ப நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது.